விஜய் வந்து நல்ல ஒரு ஆக்டர். நான் அவர் ஆக்டிங்லேயே இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து விஜய் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மாறுறாரு ஒரு சில டைம். அவர் எப்படின்னா, இப்போ வந்து கட்சியில் வந்து யாரை வந்து குறை சொன்னால் நம்ம வந்து ஹைப்பில் டக்குன்னு மேலே வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஸோ இப்போ வந்து நிறைய அரசியல் கட்சிகள்லாம் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கனால, ஸோ இவரும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட ஆப்போசிட் பண்ணால் இவர் வந்து மேலே வரலாம் அப்படின்னு பார்க்குறாரு. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஓட்டு போட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு போட்டேன். சீமானுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், ஏன்டா அவனுக்கு போட்டேன்னு யோசிக்கிறேன். இங்கே ஒரு பேச்சு பேசுகிறான், நைட்டு ஒரு பேச்சு பேசுகிறான். இது எப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. சீமான் அவர்கள் வந்து வாயில் ஹீஸ் சொல்கிறாரே தவிர்த்து எதுவுமே நடைமுறையில் அவர் செய்யலை இன்னும். பட் செஞ்சார்னா கண்டிப்பாக அது ஒரு நம்பிக்கை வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ விஜயகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து அவர் நல்ல ரீச் ஆகிருக்காரு. அண்ட் மக்கள் அவருக்காக இன்னுமே உருகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ இப்போவுமே வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். விஜய் அவங்களுக்கு என்ன சொல்வேன்னா, கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக நீட்டாக லைக் அவரோட தாட்ஸ் எல்லாமே ஓகே. பட் என்ன சொல்கிறது, சொல்கிறவங்க செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நீங்கள் அவங்க செஞ்சுட்டு அது நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் நீட்டாக டீசெண்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்னா டெஃபினெட்லி அவரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சீமான புரோக்கரு, அப்புறம் வந்தேரி கூட்டம், இந்த மாதிரி எக்ஸட்ரான்னு நிறையா சொல்லி பேசியிருக்காரு. விஜய் சிஎம் சார் என்னது ஒரு குழந்தைத்தனமாக இருக்குதான். இது என்னங்க நியாயம்? இது நீங்களே சொல்லுங்கள்.